தற்பொழுது சுகதேவ கோஸ்வாமி பார் பட்சித் மகாராஜனுடைய அங்கே கங்கைக்கரையில் அவர் வீட்டிருக்கும் பொழுது வந்து சேர்கிறார். அங்கே அவருக்கு ஆசனமானது அளிக்கப்பட்டு அவரை வரவேற்கும் வண்ணமாக அவர் அமர்த்தப்படுகின்றார். பகவானுடைய கருணை இல்லாத பொருட்டு எங்களை போன்றவர்களுக்கு, மரணவாயில் இருப்பவர்களுக்கு, கண்களுக்கு புலப்படாமல் இருப்பவர்களுக்கு, மேலும் நீங்கள் சாதாரண மக்களிடையே மாறுவேடத்தில் இருந்த போதிலும் கூட தன்னிச்சையாக தாங்கள் இங்கே தோன்றியிருப்பது பகவானுடைய கருணை இல்லாது எவ்வாறு சாத்தியம் என்று பண்டித மகாராஜ் கூறுகிறார். மேலும் இது போன்று பகவானுடைய கருணையினால் நீங்கள் இந்த ஸ்ரீமத் பாகவதத்தை இங்கே எங்களுக்கு அளிக்க வந்துள்ளீர்கள் என்பதில் எந்த ஐயமும் இல்லை என்பதில் பண்டித மகாராஜ் மிக உறுதியாக இருந்தார். ஸ்ரீல சுகதேவ கோஸ்வாமி பார் அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு ஆன்மீக குருவாக இருக்கின்றார். பகவானால் கூட்டப்பட்டதின் மூலியமாகவே பண்டித மகாராஜன் குண்டரே அவர் தோன்றி தற்பொழுது ஸ்ரீமத் பாகவதம் கூறுவதற்கு அவர் ஆயத்தலானார். மேலும் பண்டித மகாராஜன் இவ்வாறு கூறினார்: பெரும் முனிவர்களும் பக்தர்களும் தாங்கள் தான் பரமகுரு. எனவே அனைவருக்கும் ஏற்ற பரம பூரணத்துவத்தை அடையும் வழியை, அதாவது குறிப்பாக மரண வாயிலில் இருப்பவனுக்கேற்ற வழியை காட்டி அருளும்படி மன்றாடி கேட்டுக்கொள்கின்றேன் அப்படின்னு சொல்றார். இங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்டா அங்க அவர் பண்டித மகாராஜன் சுகதேவ கோஸ்வாமி கிட்ட கேட்கிறார். அவரை இங்கே இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் பரம குருவாக அவர் ஏற்றுக்கொள்கின்றார். ரெண்டு விஷயம் இந்த ஸ்லோகத்துல நம்ம பார்க்கலாம். நான் ஒரு விஷயத்தை கேட்பதற்கு முன்னாக அவர் அங்கிருக்கக்கூடிய குழுவினர் அனைவருக்கும் பரம குருவாக ஒரு ஆன்மீக குரு என்ற ஸ்தலத்தில் அவரை அங்கே ஏற்றுக்கொள்கின்றனர். மேலும் ஒரு தகுந்த குருவினிடமிருந்து ஸ்ரீமத் பாகவதத்தை கேட்கும் பொழுது சாதகன் ஒருவன் நிச்சயமாக பகவானுடைய விஷயங்களை ஏற்று அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான வழியில் ஈடுபட முடியும் என்பதனால் முதலில் குருவை அவர் சரணடைகின்றார். ஆச்சாரியவான் புருஷோ வேதக. ஒருவருக்கு ஆச்சாரியன் இல்லாமல் வேதம் என்பது புரிவதற்கில்லை. வேதம் கேட்கின்ற எல்லோருக்குமே அல்லது வேதம் ரிசைட் பண்ற எல்லோருக்குமே வேதம் அப்படியே புரியுமா அப்படின்னா அவர்களுடைய குணத்திற்கு ஏற்ப அது புரிகின்றது. ஒரு வகுப்பிலே படிக்கின்ற அனைத்து மாணவர்களும் முதல் தர மாணவர்களாக இருப்பதில்லை. ஆனால் அனைவருக்குமே ஒரே விதமான பாடங்களை ஆசிரியர் எடுத்தாலும் கூட அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நிலையில் இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. அப்போ பக்தர்களுக்கும் பகவானுடைய விஷயங்களை, சாஸ்திரங்களை ஒருவர் அறிந்து கொள்வதற்கு அவரவர்களுடைய குண கலப்பினத்திற்கு ஏற்ப அது புரிகின்றது. அதனால பக்தர்கள் குறைந்தபட்சம் சாத்வீகத்துல இருக்கும் பொழுது அவர்களுக்கு அந்த சாஸ்திர விஷயங்களானது ஓரளவுக்கு ஒரு உள்ளதுபடி புரிவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. அப்படியாப்பட்ட அந்த கல்வியினை ஒரு தகுந்த குருவிடம் தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபப்ரஷ்னேன சேவையா உபதேசந்திதே ஞானம் ஞானின தத்துவ தரிசனாக என்று பகவான் ஸ்ரீமத் பகவத்கீதையில் குறிப்பிடுகின்றார். ஒருவர் தன்னுடைய குருவை, ஒரு ஆன்மீக குருவை அணுவி பணிவாக அவருக்கு சேவை செய்து அவர்களிடம் கேள்விகளை கேட்டு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது.